வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநள்ளாறு தனியார் சோப்பு நிறுவனத்தை முற்றுகையிட உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வு நீட்டிக்க வலியுறுத்தி பட்டதாரி இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை செய்யப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நண்பர்கள் போல் மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்து உள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். முற்றுகை போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமையேற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்துவிட்டதாகவும் இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் தனியார் சோப்பு தொழிற்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாரி வாடகையை 15% உயர்த்தி தர வேண்டும், அரசு நிர்ணயித்துள்ளது போல் டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும், சுமை ஏற்றும் விபரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வு நீட்டிக்க வலியுறுத்தி பட்டதாரி இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் இன்று அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது. ஊர்வலத்துக்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி, தியாகராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலை அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதனை அடுத்து அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். கொரோனா காலத்தை கணக்கிட்டு பல மத்திய பணிகளுக்கு 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுச்சேரி அரசும் உதவியாளர்கள் பணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிட தேர்வில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என்றும் அரசிதழ் பதிவு பெறாத பிசி நிறுவனங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி அமைதி பேரணி நடந்தது. புதுச்சேரியில் சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை செய்யப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த வாரம் கோவில் திருவிழாவிற்கு வந்து சுவாமி வேடமிட்டு யாசகம் எடுத்த பழங்குடியின முதியவரை இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த சிதம்பரம் பழங்குடியினர் வெள்ளிமலையின் படுகொலைக்கு உரிய நிதி இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வெளி மாநிலத்திலிருந்து புதுவைக்கு வரும் அனைவரின் உயிர் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவானன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்திற்கு இருளர் பாதுகாப்பு இயக்கம் பிரபா கல்விமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நண்பர்கள் போல மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்து உள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் விதவிதமாக புகைப்படங்களை நாம் டிபி புகைப்படமாக வைத்துள்ளனர். உங்களின் இந்த டிபி படத்தை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் பறிப்பது சமீப காலமாக புதுச்சேரியில் அதிகரித்து உள்ளது. குறிப்பாக உங்களின் டிபி படத்தை போட்டு நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவது போல், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், பிளீஸ் பணம் அனுப்பு நண்பா என்று குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்து உள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர்.
அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் 168 B.Pharm சீட்டுகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ள B.Pharm இடங்கள் பற்றிய விவரங்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது. அரசு கல்லூரியை பொறுத்தவரை மதர் தெரசா கல்லூரியில் மொத்தம் 59 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இவை புதுச்சேரி மாணவர்களுக்கு 36, காரைக்காலுக்கு 9, ஏனாமிற்கு 1, மாகேவிற்கு 1 இடங்கள் என பிராந்திய ரீதியாக நிரப்பப்படும். இது தவிர புதுச்சேரிக்கான சுயநிதி இடங்கள் 3, பிற மாநில மாணவர்களுக்கான சுயநிதி இடங்கள் 7, NRI 1 என்று நிரப்பப்பட உள்ளது. தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை மணக்குள விநாயகர் 30, வெங்கடேஸ்வரா 50, ராக் மொத்தம் 110 B.Pharm சீட்டுகள் உள்ளன. இந்த 110 இடங்களும் பொது 55, OBC 12, MBC 20, SC 18, மீனவர் 2, முஸ்லிம் 2, BD 1 என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும். உள் ஒதுக்கீடாக விடுதலை போராட்ட வீரர் 4, மாற்றுத்திறனாளி 6, முன்னாள் ராணுவ வீரர் 3, விளையாட்டு வீரர் 1 இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. மதர் தெரசா கல்லூரியில் ஒரு இடம் NRI ஒதுக்கப்பட்டுள்ளதால் அந்த ஒரு இடத்தினை தவிர்த்து மீதமுள்ள 58 சீட்டுகளும் தனியார் கல்லூரிகளில் 110 என மொத்தம் 168 B.Pharm இடங்கள் இந்த ஆண்டு சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாற்றுப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் பழுதடைந்த நிலையில் இயங்கி வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற கோரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் திருநள்ளாறில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டடம் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பதாகவும் மழை காலங்களில் தண்ணீர் கசிவதால் மின்சார பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக புதிய கட்டடத்திற்கு பள்ளியை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாற்றுப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாற்றுப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் புதுச்சேரியில் கல்வி தரம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. மாணவிகள் அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கடந்த பல ஆண்டுகளாக நாமும் இங்கே இருக்கக்கூடிய தோழமை கட்சி நண்பர்களும் பெற்றோர்களும் உடனடியாக புதிய கட்டிடத்துக்கு மாற்றுங்கள் என்று சொன்னோம். 90% பணிகள் முடிந்திருக்கிறது. 10% பணிகளுமே குறிப்பாக லேப் வேலை செய்ய வேண்டியிருக்குது. அது ஒரு வாரம் 10 நாளில் டைல்ஸ் அங்கே பதிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மின்சார இணைப்பு அது காரைக்கால் மின்சாரத்துறை நினைச்சா இன்னைக்கு சாயங்காலம் கூட இணைப்பு கொடுக்கலாம். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். மறைந்த திமுக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இளைஞர் அணி சார்பில் 100 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பேச்சுப் போட்டி ரோஸ்மா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில இளைஞரணி அறிவிப்பாளர் சம்பத் MLA தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை, சுயமரியாதைக்காரர் கலைஞர் உட்பட பல்வேறு தலைப்புகளில் பேசி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் 3 மாணவர்கள் தமிழக அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாநில மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் காட்டுநாயக்கன் பழங்குடி மக்களை எஸ்டி பிரிவில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முத்திரையபாளையம் மதுரை வீரன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் மனோகரன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காட்டுநாயக்கன் சமூக மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த ஏராளமான பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் வில்லியனூர் தொகுதியின் பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது. வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் புதிய பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நிறுவன தலைவர் செந்தில் பேசுகையில், நமது சமுதாயம் முன்னேற அனைவரும் பாடுபட வேண்டும், தீய பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது, நல்லதை மட்டுமே சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றார். இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய விநாயக பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 68வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் வைக்கப்பட்ட விநாயக பெருமானுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர்கள் சங்கம், தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நடத்திய தையல் பயிற்சி பட்டறையில் 100க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர்கள் சங்கம், தமிழ்நாடு தையற்கலை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் இணைந்து நடத்திய தையல் பயிற்சி பட்டறை இன்று காரைக்காலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் காரைக்காலை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். இப்பயிற்சி பட்டறையில் தென்காசி நமச்சிவாயம், கரூர் பாஷா உள்ளிட்ட சிறந்த தையல் துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தையல் தொழிலாளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். அத்துடன் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பம், புதிய வடிவமைப்புகள் குறித்து செயல்முறை விளக்கினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தையல் தொழிலாளர்கள் சங்க தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சுவாமி திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று 4ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநள்ளாறு தனியார் சோப்பு நிறுவனத்தை முற்றுகையிட உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வு நீட்டிக்க வலியுறுத்தி பட்டதாரி இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சுவாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை செய்யப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நண்பர்கள் போல் மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்து உள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.